தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். வணக்கம். சென்னை மாநகராட்சியில 2 மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சுரேந்தர் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என்று உத்தரவிட்டார். அதே சமயம் அந்த தூய்மை பணியாளர்களை கடைசியாக எவ்வளவு ஊதியம் வாங்கினார்களோ அதை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்படுவதை பணிகளை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதனால அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டது. ஆனால் மாநகராட்சி தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி உத்தரவின் அடிப்படையில தொழிலாளர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும், அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் தற்காலிகமா தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே எவ்வளவு ஊதியம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது 761 ரூபாய் ஊதியம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது, அந்த ஊதியத்தை தொடர்ந்து வழங்க ஒப்பந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று கூறி அது தொடர்பான கடிதத்தை தலைமை வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அதே சமயம் ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வாதிடும் போது தனி நீதிபதி உத்தரவுக்கு பிறகு 800 பணியாளர்கள் பணியில் சேர்ந்த நிலையில இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் பணிக்கு வர மறுக்கிறார்கள். இதனால 2000 டன் குப்பைகள் தேங்கி நோய் பரவக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இனியும் அவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் வேறு ஆட்களை நியமிக்க வேண்டி வரும். அதனால் தூய்மை பணியாளர்களை பணிக்கு திரும்ப அறிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல இப்போதைக்கு எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று சொல்லி மனு தொடர்பாக அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் பணிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தூய்மை பணியாளர்களை அறிவுறுத்தும்படி மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.